லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் வழியாக நம் நாட்டுக்குள் ஊடுருவி வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஒரு செக்டாரில் எல்லைக்கோடு வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சிப்பதாக காஷ்மீர் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. அதைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், ஜம்மு காஷ்மீர் போலீசார் அடங்கிய பாதுகாப்பு படையினர் எல்லையில் நேற்று நள்ளிரவில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு பயங்கரவாதி இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சித்தான். பாதுகாப்பு படையினரை பார்த்ததும் அடர்ந்த காட்டில் பதுங்கிக் கொண்டான். இதை கவனித்துவிட்ட பாதுகாப்பு படையினர் அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். அப்போது அந்த பயங்கரவாதி திடீரென பாதுகாப்பு படையினர் மீது சரமாரி துப்பாக்கிச் சூடு நடத்தினான். வீரர்கள் சுதாரித்துக் கொண்டு பதிலுக்கு அவன் பதுங்கியிருந்த இடத்தை நோக்கி சுட்டனர். இதில் பயங்கரவாதி கொல்லப்பட்டான். இதன் மூலம் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் கூறினர். கொல்லப்பட்ட பயங்கரவாதி பாகிஸ்தானைச் சேர்ந்தவன் என ஜம்மு காஷ்மீர் போலீசார் கூறினர். பெயர், ஊர் போன்ற விவரங்கள் பற்றி உளவுத்துறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். பாகிஸ்தான் பயங்கரவாதி வைத்திருந்த ஏகே ரக எந்திர துப்பாக்கி, கை துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் மீட்டனர். சில நேரங்களில் ஒரு பயங்கரவாதியை முதலில் அனுப்பி பாதுகாப்பு படையினரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு இன்னொரு எல்லைப் பகுதி வழியாக வேறு சில பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதனால் பாரமுல்லா மாவட்டம் முழுவதும் எல்லையோரத்தில் உள்ள அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் எல்லையோர கிராமங்களில் பதற்றமான சூழல் நிலவுகிறது.